இப்போ நம்ம வந்து சுக்கு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெயை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ இந்த கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகுலாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன். இது வந்து ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம வந்து பெரிய வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம வந்து பூண்டு சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 3 பெரிய பல்லு பூண்டை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம இதை முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நான் முழுசாக சேர்த்தோன்னா நம்ம சம்டைம்ஸ் சாப்பிடும்போது எடுத்து போட்டுருவோம். அதுக்காக தான் நான் வந்து கட் பண்ணி போடுறேன். இப்போ பூண்டும் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். நான் கருவேப்பிலையை நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்றேன். இப்போ இதையும் வந்து கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சுக்கை வந்து அரைச்சிடலாம். நான் வந்து சுக்கை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம். இப்போ இதை மிக்சியில் அரைச்சி நம்ம பவுடர் பண்ணிடலாம். இப்போ சுக்கை வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு சுக்கு பொடி வந்து தயாராகிருச்சு. நான் வந்து இன்றைக்கி மிளகுத்தூள் அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். அதனால் வெறும் சுக்கை அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து மிளகு, முழு மிளகு அப்புறம் தனியா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வறுத்துட்டு இந்த மிளகோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். இப்போது நம்ம வதக்கியிருக்க இந்த வெங்காயத்தோடு வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துடலாம். இதையும் வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சுக்கு பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் மட்டும் இது வதங்கினா போதும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கரைச்சி இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும், இந்த புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே மிளகு அப்புறம் சுக்கு சேர்த்துருக்கோம். அதுவே வந்து ரொம்ப காரமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். புளி நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதை பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் இது கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்பு வந்து இன்னும் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ இதை மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வந்து நல்லா திக்காயிருச்சு. வாசனையும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மூலிகையோட வாசனைலாம் வந்து இந்த குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளிக்கு அதுக்கப்புறம் வந்து உடம்பு வலிக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம்.
இது வந்து நம்ம நிறைய சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலே போதும்.